வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இந்த கப்பில் அரை கப்பு பச்சரிசியும் அரை கப்பு பைத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஒரு கப்பு. இது ரெண்டுத்தையும் நான் நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 150 கிராம் வெல்லமும் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நம்ம அரிசியும் பருப்பு எடுத்திருந்தோம். ஸோ அதே டம்ளரில் நான் 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நான் ஒரே ஒரு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு சேர்க்கும்பொழுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. நம்மளுடைய அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம கரைச்சி எடுக்கிறதுனால வெல்லத்தில் இருக்க டஸ்டெல்லாம் நம்ம எடுக்க முடியும். இப்போது இந்த வெல்லத்தை நம்ம அரிசியும் பருப்பும் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஃபில்டர் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி, பருப்பு, வெள்ளை தண்ணி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் நல்லா காஞ்சி வரட்டும். நெய் நல்லா காஞ்சி வந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை 2 கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இங்கே 3 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். அதனால் நான் இங்கே 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, நெய், அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதே போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.